தனுசு ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 14 2026 பிறக்கும் பொழுது நமக்கு பாருங்க, தனுசு ராசிக்கு குரு வந்து 7ஆம் இடத்திலே இருக்கிறார், சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்திலும், கேது வந்து 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். இந்த ஜூன் 1ஆம் தேதி என்ன நடக்குது? குரு பாருங்க, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அது நல்ல ஒரு பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் மறைந்தாலும் உச்சம் பெறுகிறாருங்கிறதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. ஸோ 8ஆம் இடத்துல இருக்க குரு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பல மாற்றத்தை கொடுக்க போகிறது. 4ஆம் இடத்துல சனி நீடித்திருக்கிறார். சனியின் பார்வை, குருவின் பார்வை சனி மேலே விழுகிறது, நல்லது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இடம் மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய உண்டு, வெளி மாநிலம் போகக்கூடிய உண்டு, ஒரு வீட்டு விட்டு இன்னொரு வீடு மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பழைய வீட்டு விட்டு புது வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி ஃபண்ட்ஸு, பண வரவுகள் பார்த்திங்கன்னா பல சோர்ஸில் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் கடன் பட்டாலும் அது மூலமாக சில சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்ங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுகிறது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய குரு 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது பல மாற்றத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்து ராசியவே பார்த்து பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரியான டென்ஷன் கொடுத்துட்டு இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குருவின் பார்வையினால் கொஞ்சம் தனியுது. ஸோ முதல் இருந்த ப்ரெஷர் இருக்காது, முதல் இருந்த ஒரு மனம் இறுக்கங்கள் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருப்பதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஏப்ரல் 14 ஆகக்கூடிய பயிற்சி ஒரு அருமையான பயிற்சி. அதுக்கப்புறம் டிசம்பர் அந்த ஏப்ரல் 24 ஆகக்கூடிய அந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 45 நாளுக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சி அருமையான பயிற்சி. அதே மாதிரி டிசம்பர் 6ஆம் தேதி ஆகக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள், ராகு வந்து 2ஆம் இடத்துக்கும் கேது 8ஆம் இடத்துக்கும் போகிறார். ஸோ இந்த 2-8 ராகு போய் குரு பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளி மாநிலம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, நிறைய ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு விசேஷ பலன் இருக்குது. ஏன்னா கடகமும் சரராசி, மகரமும் சரராசி. சரராசியில் எப்போ ராகு இருக்கும் பொழுது நிறைய ட்ராவலிங் கொடுப்பார், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு, அந்நிய செலாவணை, அது மாதிரி பல விஷயங்கள், இடம் மாறுதல், நிறைய ட்ராவலிங், வேறு மொழி பேசக்கூடிய அமைப்புக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள், தொழில், ஷேர் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் இப்போது இந்த ராகு 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது பண விஷயத்தில் சில டைட் ஆகும், சில நிறைய சுப செலவுகளும் சில சுப இன்வெஸ்ட்மெண்ட், சுப முதலீடுகள்லாம் நம்ம செய்வதனால கொஞ்சம் பணம் இறுக்கங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுலக்காக கொஞ்சம் லோன் போகிறது, அதில் கொஞ்சம் ஃபண்டிங் வாங்குறது, கூட்டு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு பணம் பெற்று பண்ணுறது, இது மாதிரி பல முன்னேற்றத்துக்கான மாற்றங்கள் கொடுக்கும். ஆனால் அதில் வந்து ப்ரெஷரும் இருக்கும். ஆனால் அது பண்ணினாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிற மாதிரி அமைப்பு இருப்பதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த டைமில் ரிஸ்க் எடுத்து பல விஷயங்கள் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்க சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, விசா கிடச்சி போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் போகக்கூடிய நினைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த அரசு உத்தியோகத்தில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்டிங் மாறுறது, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்ஃபர், அது மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே சனியை உச்சகுரு பார்க்கும் பொழுது சனியின் கோரகுணம் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழில், வேலை, சுகத்தை எல்லாம் கெடுக்காமல் ஓரளவுக்கு ஓர்சலாக அடுத்தடுத்து நம்ம ஃப்யூச்சரில் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற வாழ்வாதாரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் எல்லா வயதினர் தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எந்த விதத்துலையும் மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வரக்கூடிய குரு பயிற்சி, தமிழ் புத்தாண்டு பிறந்து 1.5 மாதம் நடக்கிற குரு பயிற்சியும், தமிழ் புத்தாண்டு பிறந்து 8 மாதம் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள், ஒரு டைமில் ஒரு கம்ஃபோர்ட் இல்லாத சுச்சுவேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஃப்யூச்சரில் அதுதான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனதுங்கிறத மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த ராசி, நீங்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும்,
நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, தசநாதன் வந்து கோச்சாரத்தில் எத்தகைய ஒரு அமைப்பில் போயிட்டு இருக்கார், புக்திநாதன் எது மாதிரி அமைப்பில் போயிட்டு இருக்கிறாருங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இன்னுமே துல்லியமான பலன்கள் எப்படி வந்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, இந்த கோச்சாரத்தையோடு சேர்த்து வைக்கும் பொழுது எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை திரும்பும் போது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்க வாய்ப்பு இல்லை, எது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, பிராப்தங்கள் எதை காட்டுது, கல்யாணம் எப்போ நடக்குது, குழந்தை பேருவை எதிர்பார்க்குறவங்களுக்கு எப்போ கிடைக்குது, எப்போ வெளிநாடு வாய்ப்புகள், எப்போ வேலை மாற்றம், எப்போ கடன் அடையக்கூடிய அமைப்பு, எப்போ உடல்நல கோளாறு சரியாகக்கூடிய அமைப்பு, இது மாதிரி பல வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நாம் வந்து பிளான் பண்ணி அந்தந்த டைமுக்கு வேணுங்கிற உத்வேகத்துடன் செயல்பாடு திறனுடன் நம்ம செயல்படும் போது தேவையற்ற இதுவரையும் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் செய்த தவறுகளை திருப்பி திருப்பி செய்யாமல் எந்த விஷயத்தை தெரிந்தால் நமக்கு அதுக்கு மாற ஒரு பலனை கிடைக்குமோ அதுங்கிற விஷயத்தை நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற அன்வான்ட் அசம்ஷன், தேவையற்ற போய் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலையோ அந்த விஷயத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறது, இதெல்லாம் செய்யாமல் எது நமக்கு வேணுமோ அதில் ஒரு கிளாரிட்டி, அதில் ஒரு விஷயங்கள். அதனால சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி போகும்பொழுது உங்களுக்கு எது பிராப்தம், உங்களுக்கு எந்த பிராப்தம் இருக்கோ அதில் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். எந்த மாதிரி கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குது, திக்பலத்தோடு இருக்குது, திருக்பலத்தோடு இருக்குது, ஸ்தான பலத்தோடு இருக்குது, அந்த கிரகத்தின் காரகத்துவத்தில் நீங்கள் போகும்பொழுது அந்தந்த தசை பீரியடில் நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த மாதிரி தசை பீரியடில் போனோம்னா நமக்கு அருமையான பலன்கள் இருக்குது, எந்த மாதிரி தசையில் நம்ம அடக்கி வாசிக்கணும், எந்த மாதிரி புக்தியில் நம்ம வேகமாக போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நீங்கள் செயல்படும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் வந்து எதிர்நீச்சல் போட்டு பண்ணின மிஸ்டேக்கே கடந்த காலத்தில் செய்த தவறுகளே அதே சைக்கிளிக்கான பிஹேவியர் பண்ணாமல் நம்மளுடைய மைண்ட் எப்போ நமக்கு தெளிவாகிறதோ எது நமக்கு வந்து கரெக்டாக வரும், எந்த நேரத்தில் செய்யணுங்கிறப்போ நமக்கு தேவையற்ற பேராசைப்படாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அந்த அளவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நாம் வந்து ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சியில் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் விரக்திகள் அது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு தசாபுக்திகள் அடிப்படையில் எது மாதிரி அமைப்பு வரும்னு தெரிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது தேவையற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக கல்யாணம் நடக்கலைன்ட்டு பேரண்ட்ஸ்க்கு ஒரே பிரச்சனை. எந்த நேரத்தில் நடக்குமோ அந்த தசாபுக்திகள் வரும்பொழுது தான் அவங்க லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட புக்திகள், திருமண ஸ்தானாதிபதி புக்தி நடக்கக்கூடிய புக்திகள் அப்போ தான் வந்து உங்களுக்கு மேரேஜ் நடக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு விரக்தி தான் வரும். ஸோ நம்ம காலகட்டங்களை தெரிந்து டைம்லைன்ஸை தெரிந்து ஒன்று நம்ம செயல்படும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம பலன் பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.